இஸ்லாம் என்பது முஸ்லிம்களுக்குரிய மார்க்கமே அல்ல. இஸ்லாம் என்பது மனிதர்களுக்குரிய ஒரு வாழ்க்கை நெறிமுறை திட்டம். விரும்பியவர்கள் ஏற்கலாம், விரும்புகிறவர்கள் புறக்கணிக்கலாம், உங்களுடைய உரிமை. ஆனால் இஸ்லாம் மனிதர்களுக்குரிய வாழ்க்கை நெறிமுறை திட்டம். இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் இந்த உரையை கேட்கிற வாய்ப்பை பெற்றிருந்தால் உங்களுக்கு ஒரு சில குறிப்புகளை சொல்லுகிறேன். இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்றால் குறிப்பிட்ட ஒரு மக்கள் பின்பற்றுகிற ஒரு மார்க்கமாது. இஸ்லாம் என்றால் மனிதர்களாக இந்த உலகத்தில் யாரெல்லாம் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை நெறிமுறை திட்டத்தை நம்மை படைத்த இறைவன் நமக்கு வழங்கியதுதான் இஸ்லாம் என்பது. இஸ்லாம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அறிமுகம் செய்த மார்க்கம் அல்ல. கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய பைபிள் சொல்லுவதை போல, கடோ உபநிஷத்துகள், பகவத்கீதை, அதர்மண வேதம், ரிக்கு வேதம் சொல்வதை போல முதல் மனிதரும் முதல் இறை தூதருமாகிய ஆதம் ஏவாள் எப்பொழுது இந்த பூமிக்கு படைக்கப்பட்டார்களோ அன்றிலிருந்தே இறைவன் புறத்திலிருந்து வழிகாட்டுதல் வந்து விட்டது. அதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்பது முஸ்லிம்களுக்குரிய மார்க்கமே அல்ல. இஸ்லாம் என்பது மனிதர்களுக்குரிய ஒரு வாழ்க்கை நெறிமுறை திட்டம். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு பொருளை கண்டுபிடித்தால் என்ன செய்வான்? ஒரு மொபைல் போன் வாங்குவதற்கு கடைக்கு செல்கிறீர்கள். ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு மொபைல் போனை, கையடக்க தொலைபேசியை வாங்குகிறீர்கள். வாங்கும் பொழுது அந்த பெட்டியை திறந்து பார்க்கும் போது அந்த மொபைல் போனை நீங்கள் எப்படி இயக்கினால், எப்படி பயன்படுத்தினால் முழு பயன்பாட்டையும் நீங்கள் அடைய முடியும் என்பதை விளக்குகிற ஒரு விளக்க குறிப்பு, சிறிய ஒரு புத்தகம், ஒரு கையேடு அந்த பெட்டிக்குள் இருக்கும். அதை படித்து பார்த்து அதன்படி நீங்கள் அதை பயன்படுத்தும் போது முழு பயன்பாட்டையும் நீங்கள் அறிகிறீர்கள். அதான உண்மை. சாதாரண உயிரற்ற ஒரு பொருளை கண்டுபிடித்த ஒரு மனிதன் எப்படி அதை இயக்க வேண்டும் என்கிற வழிகாட்டி புத்தகத்தை கொடுத்து மனித சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்யும் போது இறைவன் நம்மை எல்லாம் படைத்து அப்படியே விட்டு விட்டானா? எது நன்மை, எது தீமை, எது மறுமை, எது சொர்க்கம், எது நரகம் எல்லாம் நீங்களே தீர்மானியுங்கள் என்று விட்டு விட்டானா முடியுமா? முடியாது. அப்ப மனிதனை படைத்த இறைவன் என்ன செய்கிறான்? மனிதர்களுக்கு ஒரு வழிகாட்டி நூலை கொடுக்கிறான். அதுதான் வேதம் என்பது. மூசாவுக்கும் ஈசாவுக்கும் தாவூதுக்கும் சுலைமானுக்கும் லட்சத்திற்கும் மேற்பட்ட இறை தூதர்களுக்கு இறைவன் வழங்கிய வேதம் அந்த வரிசையில் உள்ளதுதான். அதன்படி திருக்குரான் இறுதி தூதருக்கு அருளப்பட்டது. அந்த திருக்குரான் மனித சமுதாயத்தினுடைய வழிகாட்டி நெறிமுறை. திருக்குரான் முஸ்லிம்களுக்குரிய வேதமே அல்ல. திருக்குரான் மக்காவில் வாழ்கிற மக்களுக்குரிய வேதமும் அல்ல. திருக்குரான் அரபி மொழி பேசக்கூடிய மக்களுக்குரிய வேதமும் அல்ல. திருக்குரான் மனிதர்களுக்குரிய வேதம். தூதர்களோ அந்த வேதத்தை விளக்கி நடைமுறைப்படுத்தி இந்த பூமியில் மக்களோடு மக்களாக வாழ்வதற்காக வேண்டி இறைவன் மக்கள் புறத்திலிருந்து தேர்வு செய்த ஒரு மனிதரை தூதராக இறைவன் அங்கீகரித்து குறிப்பிட்ட காலம் இந்த பூமியிலே வாழ வைத்து இவர்தான் உங்களுக்கு தூதர் என்று சொல்லி மோசேவையும் ஈசாவையும் சுலைமானையும் தாவூதையும் இன்னும் எண்ணிலடங்காத தூதர்களை எல்லாம் இறைவன் எப்படி அனுப்பினானோ அந்த தூதருடைய வரிசையில் கடைசியாக வந்தவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் யார்? அவர் என்ன முஸ்லிம்களுக்குரிய நபியா? இஸ்லாம் எப்படி நாம் உரிமை கொண்டாட முடியாதோ, திருக்குரானை எப்படி நமக்கு மட்டும்தான் என்று நாம் சொல்ல முடியாதோ, அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்காக வேண்டி அனுப்பப்பட்ட தூதர். அவரை பின்பற்றி மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வேதத்தின் அடிப்படையில் நடந்தால் உங்களுக்கு இறந்த பிறகு பரலோக ராஜ்யத்தில் பூர்ண ஜென்ம பூமியில் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறலாம். சொல்லத்தானே முடியும். ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் உங்களுடைய கடமை. ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாம் மனிதர்களாகிய நமக்குரியது. இஸ்லாம் வேதம் திருக்குரான் மனிதர்களாகிய நமக்குரியது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களாகிய நமக்கு உரியவர். திருக்குரானில் எங்காவது ஒரு இடத்தில் முஹம்மது நபி முஸ்லிம்களுக்குரிய நபி என்று அல்லாஹ் சொல்கிறானா? அந்த இறை தீர்க்கதரிசி, நான் அனுப்பிய அந்த இறை தீர்க்கதரிசி யாருக்குரிய நபி என்று இறைவன் திருக்குரானிலே சொல்கிறான்? ஒரு சில வசன எண்களை சொல்லுகிறேன். திருக்குரான் உங்களுடைய வீடுகளிலே இருந்தால், நண்பர்களிடத்திலே இருந்தால் வாங்கி எடுத்து படித்து பாருங்கள். எங்காவது ஒரு இடத்தில் இஸ்லாம் முஸ்லிம்களுக்குரியது, குர்ஆன் அரபி பேசுகிற மக்களுக்குரியது,
முஹம்மது நபி முஸ்லிம்களுக்காக வேண்டி மட்டும்தான் அனுப்பப்பட்டார். ஒரு வசனத்தை காட்ட முடியுமா? மாறாக இறைவன் திருக்குரானில் என்ன சொல்கிறான்? இறைவன் திருக்குரானில் பல இடங்களிலும் அந்த இறை தூதரை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசும்போது சொல்கிறான். 21வது அத்தியாயத்தின் 107வது வசனத்தை பாருங்கள். வமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு அருளாகவே நான் இந்த இறை தூதரை அனுப்பி இருக்கிறேன் என்கிறான். முஸ்லிம்களுக்காக வேண்டிய அல்ல, அரபு பேசுகிற மக்களுக்காக வேண்டிய அல்ல, உலகத்தில் மனிதர்களாக வாழ்கிற மக்களுக்கு ஒரு அருளாக. மழை எப்படி ஒரு அருளோ, வானம் எப்படி ஒரு அருளோ, பூமி எப்படி இறைவனுடைய ஒரு அற்புதமான படைப்பும் அருளாகவும் இருக்கிறதோ, சுவாசிக்கின்ற காற்று எப்படி ஒரு அருளோ, அதே போல இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு அருளாக இந்த நபியை நான் அனுப்பி இருக்கிறேன் என்ற இறைவன் மனித குலத்தின் நபி என்று பிரகடனம் செய்கிறான். 34வது அத்தியாயத்தின் 28வது வசனத்தை பாருங்கள். ஒமா அர்சல்னாக்க இல்லா காஃபத்தன் லின்னாசி பஸீரம் வ நதீரா வலக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். உலக மக்கள் அனைவர்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து நன்மாராயம் கூறுவதற்காக வேண்டி ஒரு இறை தூதரை அனுப்பி இருக்கிறேன். வலக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். அதிகமான மக்கள் அதை விளங்காமல் இருக்கிறார்கள் என்று இறைவன் இறை தீர்க்கதரிசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் உரிய இறை தூதர் என்று அல்லாஹ் சொல்கிறான். 33வது அத்தியாயத்தின் 45 46வது வசனம். யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முஸ்ஸிரன் வ நதீரா வ தாயியன் இலல்லாஹி பிஇذنி வ சிராஜம் முனீரா. நபியே, உம்மை சாட்சியாளர்களாக, நற்செய்தி சொல்லக்கூடியவராக, எச்சரிக்கை செய்யக்கூடியவராக, அல்லாஹ்வின் விருப்பப்படி மக்களை அழைப்பதற்காக உம்மை நான் இறை தூதராக அனுப்பியிருக்கிறேன் என்று இறைவன் சொல்கிறான். இன்னும் 7வது அத்தியாயத்தின் 158வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், குல் நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ. மனிதர்களே, உங்கள் எல்லோருக்கும் நான் இறைவன் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர் என்றும் அந்த தூதர் வாழ்நாளில் மக்களை பார்த்து பேசியிருக்கிறார். அப்ப ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரிகிறது. முஹம்மது நபி என்பவர் முஸ்லிம்களுக்குரிய நபி அல்ல. முஹம்மது நபி என்பவர் குறிப்பிட்ட மொழி பேசக்கூடிய மக்களுக்காக வேண்டி அனுப்பப்பட்ட நபி அல்ல. முஹம்மது நபி என்பவர் குறிப்பிட்ட ஊராருக்கு, மக்கா என்கின்ற சவுதி அரேபியாவில் இருக்கிற குறிப்பிட்ட ஊராருக்குரிய நபி அல்ல. முஹம்மது நபி நபி என்பவர் இறைவன் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட முஹம்மது நபி என்பவர் மனித குலம் பின்பற்றுவதற்காக வேண்டி உள்ள ஒரு இறை தூதர். அந்த நபி இந்த உலகத்தில் 23 ஆண்டு காலம் வாழ்ந்தார். மொத்தம் அவருடைய ஆயுள் காலம் 63 வருடம். 40 வருடம் மிகப்பெரிய மல்டி மில்லியனர், மிகப்பெரிய வியாபாரி, மிகப்பெரிய செல்வந்தர். 40 வருடம். 23 வருடம் அவர் நபியாக தேர்வெடுக்கப்பட்டு நபியாக வாழ்ந்த காலம். மக்காவில் ஒரு 13 ஆண்டு காலம், மதீனாவிலே ஒரு 10 ஆண்டு காலம். இந்த 23 ஆண்டு கால வாழ்வில் அவருடைய வாழ்க்கை நெறிமுறை எப்படிப்பட்ட நெறிமுறை? படைத்த இறைவன் சொல்லுகிறான், லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நான் அனுப்பிய இந்த தூதரிடத்தில் மனித குலத்திற்கே முன்மாதிரி உண்டு. இந்த உலகத்தில் எத்தனை அரசியல் கட்சி தலைவர்களை நாம் பார்க்கிறோம், எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகளை எல்லாம் பார்க்கிறோம், எவ்வளவு பெரிய புரட்சிகரமான எழுத்தாளர்களை பார்க்கிறோம், எவ்வளவு பெரிய சிந்தனைவாதிகளை பார்க்கிறோம். மனித குலத்திற்காக வேண்டி, மனித குலத்தின் வெற்றிக்காக வேண்டி வாழ்வையே அர்ப்பணித்த எவ்வளவு பெரிய நல்லவர்களை எல்லாம் இந்த உலகத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். யாராவது எந்த புத்தகத்திலாவது உயிரோடு வாழும் போது என்னை போல் வாழுங்கள், நான் உங்களுக்கெல்லாம் முன்மாதிரி என்று சொன்ன ஒரு தலைவன் இந்த உலகத்திலே உண்டுமா? இல்லை. காரணம் என்னவென்றால், மனிதன் மனிதனுக்கு முன்மாதிரியாக வாழ முடியாது, இறைவன் ஏற்படுத்தினாலே தவிர. அந்த ஒரு ஏற்பாட்டை முஹம்மது நபிக்கு இறைவன் செய்தான். சொல்லிவிட்டு சொல்கிறான், லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்விலும், சிறு பிள்ளையிலிருந்து மரணிக்கின்ற வரை, முதுமை வயது தள்ளாத வயதை வரை, உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்விலும் நீங்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த முஹம்மது நபி இடத்திலே தீர்வுண்டு. அப்படிப்பட்ட முன்மாதிரியாக நான் அனுப்பி இருக்கிறேன்.
என்று இறைவனே சொல்லுகிற ஒரு தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்க்கிற யாராக இருந்தாலும் அந்த மார்க்கத்தை நேசிக்காமல் தூதரை பின்பற்றாமல் இருக்கவே முடியாது. யூத குலத்திலிருந்து வந்தார்கள், கிறிஸ்தவ மார்க்கத்திலிருந்து வந்தார்கள், எத்தனையோ சிந்தனைவாதிகள் எல்லாம் முகம்மது நபியை கண்கொண்டு பார்க்காமல் உயிரை விட மேலாக முஸ்லிம்கள் மதிப்பதற்கு என்ன காரணம்? ஆராய்ச்சி செய்தார்கள். ஆராய்ச்சி செய்த சான்றோர்களுடைய பட்டியல், நீண்ட பட்டியல் இந்த உலக வரலாற்றிலே உண்டு. திருக்குர்ஆன் முஸ்லிம்கள் சவால் விடுகிறார்கள். கடந்த காலத்தை, நிகழ்காலத்தை, வரும் காலத்தை, எல்லா காலங்களையும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரே வேதம் திருக்குர்ஆன் என்று முஸ்லிம்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்ன அந்த வேதத்திலே தவறே இல்லையா? முரண்பாடுகள் இல்லையா? காலத்திற்கு ஒவ்வாத வசனங்கள் இல்லையா? குர்ஆனை ஆய்வு செய்தார்கள். யார் அந்த முஹம்மது? மனிதன் என்றால் பலகீனம் இருக்கும். மனிதன் என்றால் முன்னுக்கு பின் முரண்பாடாக வாழ்க்கையில் எப்பொழுதாவது பேசுவான். மனிதன் என்றால் பொய் பேசுவான். மனிதன் என்றால் அவதூறு பேசுவான். மனிதன் என்றால் ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்டவன். மனிதன் என்றால் எல்லா பலகீனத்தின் மொத்த தொகுப்பு. அப்படியானால் முஹம்மது நபியினுடைய வாழ்க்கையில் நிச்சயம் எங்காவது ஒரு தவறு இருக்கும் என்று பூத கண்ணாடியால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்த்து தோற்று போனவர்கள் தானே உலகத்திலே உண்டு. தோற்றுத்தானே போனார்கள். அவருடைய 40 ஆண்டு கால வாழ்வு நபி இல்லாத வாழ்வு, 23 ஆண்டு கால வாழ்வு நபித்துவ வாழ்வு. நபியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட காலத்தில் எத்தனை பொறுப்புகளோடு வாழ்ந்தார்? எவ்வளவு பதவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு? போர் என்று வரும் பொழுது போர் தளபதி. எங்கோ இருந்து கொண்டு மக்களுக்கு ஆணை கற்பிக்கக்கூடிய ஒரு தளபதி அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 23 போர் இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்திருக்கிறது. அதிகப்படியான போரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் தளபதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்கிய ஒரு அதிபர். ஒரே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட மனைவிமார்களுக்கு ஒரு சிறந்த ஒரு கணவர். ஒரே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளுக்கு சிறந்த ஒரு தகப்பன். இஸ்லாத்தை பின்பற்றிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரண். ஒரே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பொறுப்புகளோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். ஏதாவது ஒரு பொறுப்பை நியாயமான உணர்வோடு விமர்சனம் செய்ய முடியுமா யாராவது? நிச்சயமாக முடியாது. காரணம் ஏன்? அவரை வழி நடத்துவது இறைவன். அவர் ஒரு இறை தீர்க்கதரிசி. மனித சமுதாயத்திலிருந்தே ஒரு மனிதரை இறைவன் தேர்ந்தெடுத்து அவருடைய உள்ளத்தில் ஜிப்ரீல் என்கிற ஒரு வானவரின் மூலம் வேதத்தை கொடுத்து இறைவன் வழிநடத்துகிற ஒரு இறை தீர்க்கதரிசியை யாராவது குறை காண முடியுமா? குறை கண்டு வெற்றி அடைய முடியுமா? சரி, நான் கேட்கிறேன், திருக்குர்ஆன் அரபி மொழியிலே இறங்கியது. அன்றைக்கு அரபி பேசிய மக்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்கு? அரபியில் புலமை தேர்ந்த மக்கள், அரபியில் கைதேர்ந்த மக்கள். இன்றைக்கு என்ன இஸ்லாத்தை ஒழிக்க முயற்சி செய்வது? பல மடங்கு முயற்சி செய்தார்கள். நான் சொன்னேனே, 23 ஆண்டு காலத்தில் 23 போர். வருடத்திற்கு ஒரு போர் என்று கணக்கு வைத்துக் கொள்ளுங்களேன். ஏன் அவ்வளவு மூர்க்கத்தனமான எதிர்ப்பு? அன்றைக்கு பாரசீக மன்னன் ஹெர்குலிஸ் இருந்தான், ரோமாபுரி சக்கரவர்த்தி மன்னன் இருந்தான். எல்லோரும் யானை படைகளை முதல் கொண்டு திரண்டு வந்து கௌபாவை இடிக்க புறப்பட்டார்கள், இஸ்லாத்தை ஒழிக்க புறப்பட்டார்கள். இருந்தும் கூட, அவ்வளவு பெரிய முயற்சிகள் அன்றைக்கு எடுத்தும் கூட வரலாற்றிலே தோற்றுத்தானே போனார்கள். தோற்பதற்கு என்ன காரணம்? இஸ்லாத்தை ஒழித்தே தீருவேன், அதன் பிறகுதான் நிம்மதியாக உறங்குவேன் என்று சொன்ன அபு சுபியான் என்கிற ஒரு மனிதர் இஸ்லாத்தை பிறகு காலத்திலே ஏற்றுக்கொண்டார். போர்க்காலத்தில் போரிலே பங்கெடுத்த நபித்தோழர்களுடைய உடல் உறுப்புகளை சிதைத்து கடித்து குதறி மக்கா வரை நடந்து சென்ற பெண்கள் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹிந்தா என்கிற பெண் வாளிலே விஷத்தை தடவி விடிய விடிய தூக்கம் முழித்து எப்படியாவது முஹம்மதை கொன்றே தீர வேண்டும் என இரவு பகலாக வெறித்தனத்தோடு நடந்த அம்ரு பின் ஆஸ் என்பவர் இஸ்லாமிய மார்க்கத்தை பிறகு ஏற்றுக்கொண்டார். காலித் பின் வலீத் என்பவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களில் பாமரர்கள் இருந்தார்கள், வெளியூர்வாசிகள் இருந்தார்கள். அதே நேரத்தில் இஸ்லாத்தினுடைய எதிரிகள், பரம எதிரிகள், கிடைத்தால் கொன்றே தீர வேண்டும் என்ற மூர்க்கத்தனமாக உள்ளவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? என்றைக்காவது யோசித்து பார்த்தீர்களா? எப்படி ஏற்க முடிந்தது? முகமது என்ன இஸ்லாத்திற்கு பக்கம் வாருங்கள் என்று காசு கொடுத்து அல்லாத்தை மாற்றினாரா? இஸ்லாமிய ஆட்சியை காட்டி பயமுறுத்தி மாற்றினாரா? எது அவர்களை ஈர்த்தது?
நாம் நினைத்த முகம்மது அல்ல இந்த முகம்மது, நாம் நினைத்த வேதம் அல்ல இந்த வேதம், நாம் நினைத்த மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம். இந்த மார்க்கத்திற்கு ஒரு சக்தி உண்டு. இந்த வேதம் உண்மையானது. நம்முடைய அரபு மொழி புலமையை பயன்படுத்தினாலும் இந்த திருக்குரானை பொய்ப்பிக்க முடியாது. இது இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்ட வேதம். முஹம்மது நம்முடைய கண்முன்னே வாழ்ந்தவர். ஏதோ ஒரு நாட்டிலிருந்து புறப்பட்டு மக்காவுக்கு வந்தவர் அல்ல, வானத்திலிருந்து இறக்கப்பட்ட வானவரும் அல்ல. நம்முடைய கண்முன்னே ஒரு அனாதையாக வாழ்ந்தவர். 40 வருட காலம் தாய் வயிற்றில் இருக்கும் போது தந்தை இறந்து விட்டார். பிறந்த சில மாதங்களில் தாய் இறந்து விட்டார். வளர்த்தவர்கள் யார்? பெரிய தந்தை, பெரிய பாட்டனார். நம்முடைய கண்முன்னே வாழ்ந்தவர் முஹம்மது. 40 ஆண்டு கால நபி இல்லாத வாழ்க்கையில் கூட ஒரு பொய் பேசியதாக கிடையாது, யாருடைய சொத்தையும் அபகரித்ததாக கிடையாது, யாருடைய கற்பின் மீதும் கல்லெறிந்ததாக கூட கிடையாது, யாருடைய உரிமையை பறித்ததாக வரலாறு கிடையாது. நபியாவதற்கு முன்னதாக சாதாரண மனிதனாக இருக்கும் பொழுது அவருடைய சொந்த வாழ்க்கையில் எந்த வகையான குறையும் அந்த மக்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகவேதான் கொலை செய்கிற முயற்சிக்கு வந்தார்கள். போர் தொடுத்து அழித்தொழிக்க வேண்டும் என்கிற நிலைக்கு வருவதற்கு என்ன காரணம்? முஹம்மது நபியை இழிவாக கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி குடும்பத்தார்களுடைய முன்னிலையில் குடும்ப வாழ்வில், அரசியல் வாழ்வில், ஆன்மீக வாழ்வில் எந்த குறையும் காண முடியாமல் இருந்த காரணத்தினால் தான் அன்றைக்கு இருக்கிற யூதர்களும் நசாராக்களும் என்ன செய்தார்கள்? போர் தொடுத்து கொள்ள முடியாத அந்த இறை தூதரை ஒரு விருந்துக்கு அழைத்தார்கள். விருந்துக்கு அழைத்தார்கள். ஆட்டிலே விஷத்தை தடவி விருந்து கொடுத்தார்கள். அப்படியாவது அந்த தூதரை கொன்றுவிட வேண்டும் என முயற்சி எடுத்தார்கள். என்ன காரணம்? என்ன காரணம்? எதிரிகள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். எவ்வளவு பெரிய முயற்சிகளை மேற்கொண்டும் கொள்ள முடியாத ஒரு இறை தூதர், மக்களுடைய கண்முன்னே நிதர்சனமாக வாழ்ந்த ஒரு இறை தூதர், இன்றைக்கு இவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுகள் குறைகள் இருந்தால் 1000 முறை அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள். இறை தூதரை மனித சமுதாயத்திலே இல்லாமல் ஆக்கியிருப்பார்கள். தீவிரவாதியாக, பயங்கரவாதியாக, அசிங்கமானவர்களாக, ஆபாசத்திற்குரியவர்களாக எந்தெந்த வகையிலெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலை கேவலப்படுத்த முடியுமோ அந்தந்த வகையிலெல்லாம் இன்றைக்கு கேவலப்படுத்துகிறவர்கள். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் அன்றைக்கு அந்த மக்கள் விட்டிருக்க மாட்டார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல, லக்கது கானலுக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி உண்டு என்று இறைவன் சொல்லுகிறானே, அந்த முன்மாதிரியினுடைய முக்கியமான ஒரு பண்பை இறைவன் திருக்குரானிலே சொல்கிறான். அது ஒன்று போதும் இந்த மனித சமுதாயத்திற்கு. என்ன பண்பு? என்ன பண்பு? இறைவன் அந்த தூதரை பார்த்து இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்லுகிற செய்தி, இவரிடத்திலே உங்களுக்கு முன்மாதிரி உண்டு, எல்லா துறைகளிலும் முன்மாதிரி உண்டு என்று இறைவன் சொன்னானே, அதில் முத்தாய்ப்பான ஒரு முன்மாதிரி. இந்த ஒரு முன்மாதிரியை மட்டும் அந்த திருக்குரானை எடுத்து படித்து பார்த்து முகமதுடைய வாழ்வோடு ஒப்பிட்டு பார்த்தால் எந்த ஒரு இந்து சகோதரனும், எந்த ஒரு புத்த சகோதரனும், எந்த ஒரு கிறிஸ்தவ சகோதரனும், எந்த ஒரு யூத சகோதரனும், மதத்தை பின்பற்றுகின்ற மதத்தை பின்பற்றாத யாராக இருந்தாலும் சரி, அதிர்ந்து போய் விடுவார்கள். இவரா இந்த முஹம்மது? இவ்வளவு நல்லொழுக்கம் உள்ளவரா இந்த முஹம்மது? நற்குணத்தின் பிறப்பிடமாக திகழ்கிற முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த வாழ்க்கை மட்டுமல்ல, பிறருடைய வாழ்வில் அக்கறை செலுத்துகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் ஹைலைட். இறைவனே திருக்குரானிலே சொல்கிறான், 26வது அத்தியாயத்தின் 3வது வசனம், லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், மக்கள் நேர்வழி வரவில்லை என்பதற்காக உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீரோ என்று இறைவன் திருக்குரானிலே கேட்கிறான். புரியுதா உங்களுக்கு? தன்னை இறைவன் நபியாக அனுப்பிவிட்டான். எங்கு பார்த்தாலும் அநியாயம், விபச்சாரம், கொலை, கொள்ளை, மதுவுக்கு மக்கள் அடிமை, பிறந்த குழந்தை பெண் குழந்தை என்றால் பகிரங்கமாக கொலை செய்கிற நிலைமை, புனிதமிக்க காபா ஆலயத்தை நிர்வாணமாக பெண்கள் வலம் வருகிற நிலைமை, வணக்க வழிபாடு கொச்சைப்படுத்தப்படுகிறது, மனித சமுதாயம் அழிக்கப்படுகிறது. இப்படியெல்லாம் இந்த மனிதர்கள் வாழ்ந்து இறந்து போனால் நரகத்திற்குரியவர்களாக மாறிவிடுவார்களே என்று சொல்லி தினசரி அழுத அந்த இறை தூதரை கேவலப்படுத்த யாருக்காவது மனம் வருமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யாருக்காவது மனம் வருமா?
மனித சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட தலைவர். நாட்டிலே முதலமைச்சர்கள் உண்டு, ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலெக்டர்கள் உண்டு, நாட்டை ஆளுகிற அதிபர்கள் உண்டு, பிரதமர்கள் உண்டு. நாட்டு மக்களின் மீது அக்கறை செலுத்துகிற ஒரு ஆட்சி தலைவரை உலகத்திலே நீங்கள் பார்க்க முடியுமா? முடியாது. ஓட்டு வாங்குவதற்காக வேண்டி மக்களை பயன்படுத்துவார்களே தவிர ஆட்சிக்கு வந்தவுடன் மக்களை அடிமைப்படுத்துகிற தலைவர்களைத்தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் ஒரு அதிபராக இருந்த நேரத்தில், ஆன்மீக தலைவராக இருந்த நேரத்தில், ராணுவ தளபதியாக இருந்த நேரத்தில், மக்களோடு சாதாரணமாக பழகுகிற நேரத்தில் அவருடைய பண்பென்ன? தினசரி அழுவாராம். இந்த மக்கள் நேர்வழி பெற மாட்டேன் என்கிறார்களே, இந்த மக்கள் இந்த வேதத்தை படிக்க மாட்டேன் என்கிறார்களே, இதே நிலையில் மரணித்தால் இந்த மக்கள் பரலோக ராஜ்யத்திலும் பூர்ண ஜென்ம பூமியிலும் வெற்றி பெற மாட்டார்களே என்று சொல்லி அழுது அந்த அழுகையை இறைவன் திருக்குறானில் என்ன சொல்கிறான்? அவர்கள் நேர்வழி பெறவில்லை என்பதற்காக உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீரோ என்று இறைவன் ஆச்சரியத்தோடு கேட்கிற அளவுக்கு பொதுநலத்தோடு, மனித சமுதாயத்தின் மீது அக்கறையோடு, சமூகத்தை நேசித்த ஒரு மாமனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி என்கிற ஒரு நபிமொழி தொகுப்பு உண்டு. பொதுவாக இந்த இஸ்லாத்தை படிக்காத, இஸ்லாத்தை விளங்காத மக்கள் மட்டுமல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் கூட அல்லாஹ்வுடைய ரசூலை சரியாக படிக்கவில்லை, பின்பற்றவில்லை என்பதுதான் வேதனைக்குரியது. இந்த உலகத்துல பாருங்க, எத்தனையோ மனிதருடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் இந்த உலகத்திலே எழுத்து வடிவிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் 1400 ஆண்டுகளையும் தாண்டி வாழ்ந்த முஹம்மது என்கிற ஒரு இறை தீர்க்க தரிசியினுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் பத்திரமாக இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த மிகப்பெரிய தியாகிகள் பாதுகாத்து இன்றைக்கு மனித சமுதாயத்திலே வழங்கி இருக்கிறார்கள். லட்சோப லட்ச மக்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் மிகப்பெரிய அளவிலே ஆய்வு செய்து முஹம்மது நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்றைக்கு இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வரலாற்றினுடைய முக்கிய குறிப்பு, அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவருடைய மரணத்திற்கு பிறகு நபி தோழர்கள் அவருடைய மனைவி ஆயிஷாவிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், கேட்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலோடு வாழ்ந்த காலத்தில் ஆச்சரியப்பட்ட விஷயம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? நீங்களே அதிர்ந்து போன ஆச்சரியப்பட்ட விஷயம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். உண்டு, நானே அதிர்ந்து போன ஒரு சம்பவம் உண்டு. அது ஒரு இரவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. மக்கள் எல்லாம், குடும்பத்தார்கள் எல்லாம் உறங்கும் போது, மக்கள் எல்லாம் உறங்கும் பொழுது, அதிகாலை பொழுது தஹஜ்ஜுடைய தொழுகை என்று சொல்லப்படுகிற இரவினுடைய கடைசி பகுதியை தேர்ந்தெடுத்து வணங்குகிற ஒரு பழக்கம் முஹம்மது நபிக்கு உண்டு. அப்படி வணங்குகிற ஒரு நாள், அந்த நான் அதிர்ந்து போன நாள். அது என்ன நடந்தது? அவர் தன்னுடைய நிலையிலும், தன்னுடைய குமிதல் என்கிற அந்த ருக்குவிலும், சுஜூதிலும், அத்தையாத் அமர்விலும் திரும்ப 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 ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே அந்த இரவு முழுக்க தொழுதார். தேம்பி தேம்பி அழுதார். அதுதான் நான் ஆச்சரியப்பட்ட செய்தி. எதற்காக வேண்டி அழுதார்? குடும்பம் பட்டினி கிடக்கிறது, உணவில்லையே என்று அழுதாரா? குடும்பத்திற்கு நல்ல ஒரு வீடு இல்லையே என்று நினைத்து அழுதாரா? மக்களுக்கு சொத்து சேர்த்தாமல் மரணிக்க போகிறோமே என நினைத்து, வாரிசை நினைத்து அழுதாரா? ஆட்சியை நினைத்து அழுதாரா? ஆன்மீகத்தை நினைத்து அழுதாரா? எதிரிகளை கண்டு பயந்து அழுதாரா? ஏன் அழுதார்கள்? என்ன காரணம்? அந்த நபிமொழி தொகுப்பை முழுக்க முழுக்க படித்தால், படித்து முடியும் போது கண்கள் எல்லாம் குளமாக மாறிவிடும். என்ன திரும்ப திரும்ப சொல்லி, எதை சொல்லி அழுதார்? திருக்குரானிலே ஒரு வசனம் உண்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இறைவன் மறுமையிலே விசாரிக்கும் போது, இறைவா, நான் இதைத்தான் சொன்னேன், என்னுடைய மரணத்திற்கு பிறகு மனிதர்கள் இப்படி இந்த மார்க்கத்தை மாற்றிவிட்டார்கள், நீ தண்டிப்பதும் தண்டிக்காமல் இருப்பதும் உன்னுடைய கடமை, உன்னுடைய உரிமை என்கிற வசனத்தை ஓதிக்கொண்டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா இறைவா, என்னுடைய சமுதாயம், என்னுடைய சமுதாயம், என்னுடைய சமுதாயம் என்று சொல்லி இந்த சமுதாயத்திற்காக வேண்டியே அழுகிறார். அனைத்தையும் அறிந்த இறைவன் ஜிப்ரீல் என்கிற வானவரை அனுப்புகிறான். இரவோடு இரவாக வானவர் வருகிறார். முஹம்மதே, தலையை உயர்த்துங்கள், உங்களுடைய பிரச்சனை என்ன? என்னுடைய உம்மத், எனது சமுதாயம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும், எனது சமுதாயம் மறுமையில் நரகத்திற்கு சென்று விடக் கூடாது என்று சொல்லி அழுத காரணத்தை வெளிப்படுத்துகிறார்.
உடனே இறைவன் தூதருக்கு வாக்கு கொடுக்கிறான், உம்முடைய சமுதாயத்திற்கு அநீதியாக தீர்ப்பு வழங்கப்படாது. அப்பொழுதுதான் அழுகையே நிப்பாட்டினார் என்று பார்க்கிறோமே. இந்த தூதரை நேசிப்பதற்கு பதிலாக இந்த தூதரை கொச்சைப்படுத்துகிற மனிதர்களாக வாழ முடியுமா? எத்தனை எத்தனை உதாரணம்! விடிய விடிய என்னால் பேச முடியும், பல நாள் பல வருடம் பேச முடியும். ஆனால் இன்றைக்கு பேசியதை கூட நாளைக்கு பேச முடியாது. அவ்வளவு புது புது செய்திகள் உண்டு. ஒரே செய்தியை திரும்ப திரும்ப பேசுவது என்பது வேறு, புது புது செய்திகள் வருடக்கணக்கில் பேச முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை, இந்தியாவிலேயே ஆகப்பெரிய மாளிகை எந்த மாளிகைங்க? இந்தியாவிலேயே ஆகப்பெரிய ஒரு மாளிகை, சொகுசு மாளிகை யாருடைய மாளிகை? ஜனாதிபதியினுடைய மாளிகை. எத்துணை அறைகள், எவ்வளவு பணியாட்கள், ஒரு வருடத்திற்கு எவ்வளவு செலவு? இன்டர்நெட்ல போய் அடிச்சு பாருங்க. நாட்டை ஆளுகிற பிரதமர்களுடைய சொகுசான வாழ்வை அடித்து பாருங்கள். அவர்களுடைய ஆடை, அவர்களுடைய உணவு, ஊர் சுற்றுவதற்கு செய்கிற செலவு, அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி செய்யப்படுகிற செலவு, அவர்களுடைய சொகுசு பயணத்திற்கான செலவு இணையதளத்திலே பாருங்கள். முகம்மது நபி மதீனா சென்றவுடனே ஒரு ஆட்சியை நிறுவி ஒரு அதிபரானார். எப்படிப்பட்ட அதிபர்? இன்றைக்கு இருக்கிற அதிபரை போல் அல்ல. ஒரு மாத கால தொலைவு தூரத்தில் எதிரிகள் இருந்தால், அவன் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும், முஹம்மத் என்கிற பெயரை கேட்டாலே நடுநடுங்குகிற அளவுக்கு ஒரு ஆட்சி தலைவராக இருந்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்? பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்து விட்டுத்தான் இன்றைக்கு மரணிக்கிறார்கள். அரசியல் என்பது இன்றைக்கு ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. பணம் 10-15 தலைமுறைக்கு பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழில் இன்றைக்கு அரசியல். ஆட்சி தலைவராக இருந்தாரே, அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு அநியாயத்தை காட்ட முடியுமா? ஆட்சிக்கு பொறுப்பேற்ற உடனே ஒரு பிரகடனம் செய்தார்கள். கிறிஸ்தவ மார்க்கம், யூத மதத்தை பின்பற்றுகிற மார்க்க அறிஞர்கள் அலறி போனார்கள் அந்த அறிவிப்பை பார்த்து. என்ன அறிவிப்பு? ஆட்சி அமைத்த உடனே முதல் அறிவிப்பு, அரசாங்க சொத்திலிருந்து எனக்கு ஊதியம் கிடையாது. நான் சம்பாதித்து வைத்திருப்பேன் சொந்த சொத்து. ஒரு 40 ஆட்டை மேய்த்து, ஒரு 100 ஆட்டை மேய்த்து, சிறு பிராயத்திலிருந்தே நான் சம்பாதித்து வைத்தேனே சொத்து, என்னுடைய சொந்த சொத்துகள் கூட என்னுடைய வாரிசுகளுக்கு பங்கில்லை என்று அறிவித்த ஒரே மாமனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலக வரலாற்றில் காண்பீங்க பார்ப்போம், உலக வரலாற்றில் காண்பீங்கள் பார்ப்போம். என்னுடைய சொந்த சொத்து கூட வாரிசுக்கு கிடையாது. நான் இறந்தால் அது அரசாங்கத்திற்கு செல்ல வேண்டும். அரசாங்கத்திலே நான் அதிபராக இருக்கும் பொழுது எனக்கு அரசாங்க சொத்து ஹராம், அரசாங்க சொத்து எனக்கு ஹராம். ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு கொடுக்கப்படுகிற தர்மம் உண்டுமே, அது முதல் கொண்டு எனக்கு தடுக்கப்பட்டது என்று அறிவிப்பு செய்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பளிப்பாக கொடுக்கலாம். அன்பளிப்பு என்பது ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு கொடுப்பதல்ல. எனக்கு நீங்களும் உங்களுக்கு நானும் தருவது அன்பளிப்பு. அது வசதி உள்ளவர்களுக்கு கூட கொடுக்கலாம். தர்மம் என்பது ஏழ்மை நிலையை பரிதாபத்தோடு கொடுக்கக்கூடியதுதான் தர்மம் என்பது. அதை கூட தனது குடும்பத்திற்கு ஹராம், தடுக்கப்பட்டது என்று சொல்லி வாழ்ந்த ஒரு மாமனிதருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த மார்க்கத்திலே இருக்கிறார்கள். ஆய்வு செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு மார்க்கத்தை பிற மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள். இத்துணை நாள் இந்த வேதத்தை படிக்காமல் போனோமே, இத்துணை நாள் இந்த தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்காமல் போனோமே, இத்துணை நாள் இந்த இஸ்லாத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாமலே வாழ்ந்தோமே. இஸ்லாம் மனிதர்களுக்குரியது, திருக்குரான் மனிதர்களுக்குரியது. முஹம்மத் கேவலப்படுத்தக்கூடிய மனிதர் அல்ல, நம்முடைய ஒரு இறை தீர்க்கதரிசி, நமக்காக வேண்டி இரவு முழுக்க அழுத ஒரு இறை தீர்க்கதரிசி, வாழ்வையே நமக்காக வேண்டி அர்ப்பணித்த ஒரு இறை தீர்க்கதரிசி. பரலோக ராஜ்யத்திலும் பூர்ம ஜென்ம பூமியிலும் வெற்றி வருவதுதான் மனிதனுடைய லட்சியம் என்று அறிவித்த அந்த இறை தீர்க்கதரிசி, அந்த இறை தீர்க்கதரிசியை நேசித்து ஆரம்பித்தார்கள். உலகம் இன்றைக்கு தலைகீழாக மாறி வருகிறது. கையை கொண்டு சூரியனை எப்படி மறைக்க முடியாதோ, கையை கொண்டு எப்படி சந்திரனை மறைக்க முடியாதோ, கையை கொண்டு வானத்தை அலங்கரிக்கக்கூடிய நட்சத்திரங்களை எப்படி மறைக்க முடியாதோ, அதே போல யார் தலைகீழாக நின்றாலும் இஸ்லாத்தையும் இஸ்லாத்துடைய வளர்ச்சியை மட்டும் கட்டுப்படுத்தவே முடியாது என்கிற யதார்த்த சத்தியம் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. வேதனையோடு நான் ஒன்றை சொல்கிறேன், முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாற்றை முதலிலே படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எவ்வளவு மனைவிமார்களுடைய பெயர்கள் என்ன, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எவ்வளவு குழந்தைகள், அதில் எவ்வளவு ஆண் குழந்தை எவ்வளவு பெண் குழந்தை, அல்லாஹ்வுடைய ரசூல் உயிரோடு இருக்கும் பொழுதே ஆண் குழந்தை இறந்தார்களா அல்லது உயிரோடு வாழ்ந்தார்களா,
அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகளை திருமணம் முடித்த மருமகள் எல்லாம் யார்? இது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? விளையாட்டு வீரர்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறோம், அரசியல் தலைவர்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறோம், சினிமா நடிகர்களுடைய கூத்தாடிகளுடைய வரலாறுகளையே படித்து வைத்திருக்கிறோம். உயிரினும் மேலான அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு உயிரை விட மேலானவர் இந்த இறை தூதர் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறானே. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதருடைய வாழ்வில் உங்களுக்கு முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறானே. விடிய விடிய நம்மை பாதுகாப்பதற்காக நரகத்திலிருந்து அழுது தொழுது சுஜூதிலே கிடந்தாரே, அந்த இறை தூதருடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய அடிப்படையை முஸ்லிம்களாகிய நாமும் படிக்க தவறிவிட்டோம். அதனுடைய விளைவுதான் எந்த வகையான ஒரு அறிவும் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்றைக்கு கொச்சைப்படுத்தி பேசுகிற மனிதர்கள் புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பூமியிலே புறப்பட்டு வருவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய ரசூல் முஸ்லிம்களுக்குரிய நபி இல்லையே, எங்கும் நாங்கள் சொல்லவே இல்லையே. அவர் இந்துக்களுக்குரிய நபி, கிறிஸ்தவர்களுக்குரிய நபி, யூதர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி. மனிதர்கள் என்று இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ, ஒமா அர்சல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாசி பஷீரம் வ நதீரா, உலக மக்கள் அனைவர்களையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட நபி என்று இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்கிறானே. அந்த நபியினுடைய உண்மையான வாழ்க்கை வரலாற்றை அவர்கள் படிக்க வேண்டும், படிக்க நாம் தூண்ட வேண்டும். நாமும் அந்த அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றி நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து முன்மாதிரியாக நாமும் வாழ வேண்டும். கடல் கடந்து சென்றார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கைக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா பெருவழியில் மக்களை பார்த்து கொண்டு சொன்னார்கள், என்னிடமிருந்து கேட்ட ஒரு செய்தியானாலும் அதை பிற மக்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற ஒரே கட்டளை இஸ்லாம் இன்றைக்கு வளர்ந்து இவ்வளவு நூற்றாண்டு காலம் உயிரோடு இருக்கிறது. ஒரே கட்டளை. சஹாபாக்கள் எல்லாம் பிரிந்து வீடுகளை தியாகம் செய்து, ஊர்களை தியாகம் செய்து, அவர்கள் ஒவ்வொரு தெற்கு திசைகளுக்கும் சென்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து காண்பித்தார்கள். முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை பார்த்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். முஸ்லிம்களுடைய நேர்மையை பார்த்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். முஸ்லிம்களுடைய ஒழுக்கத்தை பார்த்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். முஸ்லிம்களுடைய குடும்ப வாழ்வை பார்த்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். முஸ்லிம்களுடைய நேர்மைக்கு இலக்கணமாக முஸ்லிம்கள் வாழ்ந்ததை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். தாடியும் ஆடையும் அல்ல இஸ்லாம் என்பது. இஸ்லாம் என்பது பின்பற்ற வேண்டிய நடைமுறை. இஸ்லாம் என்பது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய நடைமுறை. முஸ்லிம் என்பது பிறப்பின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய இலவசமான பட்டம் அல்ல. முஸ்லிம் என்கிற ஒரு அந்த எங்க வாப்பா முஸ்லிம், எங்க உம்மா முஸ்லிம், பிறந்த உடனே நானும் முஸ்லிம் என்றால் அதற்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது. ஏமாந்து போய் விட்டு விடாதீர்கள். பெயரை வைத்தல்ல இஸ்லாம் முஸ்லிம் என்பதை தீர்மானிப்பது, கலாச்சாரத்தை வைத்தல்ல இஸ்லாம் முஸ்லிம் என்பதை தீர்மானிப்பது. முஸ்லிம் என்றால் கட்டுப்பட்டவன் என்று பொருள். யாருக்கு கட்டுப்பட்டவன்? அரசியல் கட்சி தலைவர்களுக்கா? சினிமா கூத்தாடிகளுக்கா? நாடகத்தை நிகழ்த்துகிறவர்களுக்கா? விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்களுக்கா? யார் நமக்கு மாடல்? யார் முன்மாதிரி? திருக்குர்ஆனை விட்டும் நீங்கள் தூரமானால், இஸ்லாத்தை விட்டும் நீங்கள் தூரமானால், அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்கள் மறந்தால், அது ஹைலைட். அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்கள் மறந்தால், 5 நேர பாங்கோசைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஸலவாத்து சொல்வதற்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு நீங்கள் இருந்தால், நிச்சயம் இந்த மனித சமுதாயத்திற்கு இறங்குகிற சோதனை, இப்பொழுது வருகிற சோதனையை காட்டிலும் பெரிய பெரிய சோதனைகள் எல்லாம் வரலாம். அல்லாஹ் நாடினால் அதிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டுமானால், எந்த நேரம் மரணம் வந்தாலும் அந்த அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்க வேண்டுமானால் நாமும் கொஞ்சம் இஸ்லாத்தை படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலையும் இஸ்லாத்தையும் திருக்குர்ஆனையும் நாமும் படித்து பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.